வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் பிரெயின் ஆஃப் டெக். இன்னைக்கு நம்ம வீடியோ சின்ன அன்பாக்சிங் லாவா ஜெம் அப்படின்ற ஒரு கீபேட் மொபைல் பற்றி நீங்கள் அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 27.4% வந்து நாட் சப்ஸ்கிரைபர்ஸ், அன்சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐகான் அனுப்பிக்கோங்க. வாங்க வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த மொபைலே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். லாவா ஜெம் அப்படின்ற ஒரு மொபைல் தான். அது கீபேட் மொபைல் தான். இதை நான் ரேட் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துருவோம், அப்புறம் நம்ம அதை ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, இப்போ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜர் வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அப்புறம் ஹெட்செட் வந்து இப்போ எந்த மொபைலுக்கும் வரதில்லை, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரதில்லை, கீபேட் மொபைலுக்கு சரியாக வரதில்லை. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இது கொடுத்துருக்காங்க, இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை மாட்டிக்குவோம். பேட்டரி வந்து மொபைலில் மாட்டிடலாம். ஓகேவா, பேட்டரி வந்து மொபைலில் மாட்டிக்குவோம். பேட்டரி வந்து மொபைலில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் என்னென்ன லாங்குவேஜ்னு கேட்குது, இங்கிலீஷில் அதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கிளியராக தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கொஞ்சம் பிளர் அடிக்கும். ஓகேவா, இப்போ இந்த அடு பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் பவர் மூலமே கொடுத்துருக்காங்க. சூப்பர் பேட்டரி மோட் எனபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே தெரில, வெறும் கான்டெக்ட் சிம் அந்த மாதிரி இழுத்து மட்டும் தான் தெரியுது. திரும்பி இதை விடாமல் ப்ரெஸ் பண்ணோம்னா எப்பயும் போல் வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை ரிவ்யூ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த படம் நம்ம விடாமல் தரணும், டார்ச் ஆன் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிளர் ஐகான்லாம் உங்களுக்கு சரியாக காமிக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். இது திரும்பி ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது.
அப்புறம் எல்லா மொபைல் மாதிரி தான் எப்பயுமே மெனு தொட்டா இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ தெரியுதா, ப்ளூடூத் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இப்போ ப்ளே ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழ் பட்டனில் வந்து கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு பட்டனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம், இந்த ப்ரொஃபைல்ஸ், ஜெனரல், சைலண்ட்டு, வைப்ரேட் கொடுக்குறது. அப்புறம் ரைட் சைடு கீ பட்டன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரு, ஷார்ட்கட்ஸ் மாதிரி கேலண்டர், அலாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர், கேமரா, ப்ளூடூத், கேம்ஸ் இருக்குது. ஓகே, இது கேமரா பாப்பா அப்படி இருக்கு. எல்லா மொபைல் கீபேட் மொபைல்லாம் அப்படி தான், சும்மா ஒரு பேருக்கு தான் கேமரா இருக்கும், அதெல்லாம் சும்மா தான் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, அடுத்து நான் பார்த்துடலாம். அடுத்து வந்து மியூசிக் பிளேயர் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா கேலண்டர் தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் இருக்குது, சும்மா இது வந்து பை பண்ணி விளாட்ற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் எல்லா மொபைலும் அப்படி தான் இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா, கால்குலேட்டர், அலாரம், இமேஜ் வியூவர், கேலரி, மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணல இன்னும், அப்ளிகேஷன், வீடியோ ரெக்கார்டர், சிம் டூல் கிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீடியோ பிளேயர் இதுக்கும் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணணும். எஃப்எம் ரேடியோ, சவுண்ட் ரெக்கார்டர், வாய்ஸ் ரெக்கார்டர் தான் அது. வேறு எதுவும் இதில் கொடுக்கல, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ரேட்டை பார்த்துடலாம். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1849, 1849 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து அவ்வளோ ரேட்லாம் கிடையாது. ஃப்ளிப்கார்ட் நான் ஆர்டர் பண்ணேன், லாவா ஜெம் இதோட மொபைல் நேம் பார்த்தீங்கன்னா. ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1579, 1579 ரூபா தான் இது ரேட்டு. இது வந்து 1850 கிட்டே போட்டிருக்கு, அவ்வளோ கிடையாது. இது 1580, 79 அவ்வளோதான் வருது. சரி ஓகே, வேறு என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 days பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ நேரம் நிற்கலை, ஒரு 3 days தான் நிற்கிது, அவ்வளோதான் நிற்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வித் ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்க சொல்லலாம், ரிங்டோலாம் இருப்ப சவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் கேமரா, இது வந்து சும்மா தான் கொடுத்துருப்பாங்க, இது வந்து வேறு எதுக்கும் இல்லை, சும்மா ஒரு கேமரா கூட அப்படின்ற ஒருக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு பேருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இருக்குது, வயர்லெஸ் எஃப்எம் இருக்குது, நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. ரெக்கார்டிங், டைப்பிங் சப்போர்ட் ஃபார் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, பஞ்சாபி, குஜராத்தி அதெல்லாம் இருக்குது. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3 நாள் நிற்கிது. ஹெட்செட் மாட்டி கேட்குறப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது சவுண்டு. இந்த ஹெட்செட் கொடுத்துருக்காங்க சேர்த்து, ஹெட்செட் மாட்டிக்கிறப்ப நல்லா இருக்குது கொஞ்சம். இதுக்கு ஹெட்செட் சும்மா கொடுத்துருக்காங்க. சார்ஜர் எத்தனை நாள் போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் வயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, மொபைல் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. சார்ஜரோட வயர் லென்த்தும் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எத்தனை நாள் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour போட்டால், ஒரு 2 hour போட்டால் போதும், வேகமாக ஏறிடுது. அது பேட்ரி ஃபுல்ன்ற மாதிரி அது காமிச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜ் நிற்கிற வந்து ஒரு 3 days, 2 days அப்படி தான் நிற்கிது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 27.4% பார்க்குறேன், ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லை கழிப்பிடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் கார்டு தாப்பி கூட அவங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.